எப்ஸ்டீன் ஃபைல்ஸிலிருந்து கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய 7 முக்கியமான காரியங்களை தான் இந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த நாட்களில் இந்த முழு உலகத்தையே தலைகீழாய் புரட்டி போட்ட ஒரு சில சர்ச்சைக்குரிய கான்ட்ரவர்ஷியலான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வெளியானது. அதுதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்கிற ஒரு நபர் ஒரு தனி தீவை வாங்கி அதில் அநேக சிறு குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் இந்த சமுதாயத்தில் இருக்கிற பயங்கர பணக்காரர்கள், பொலிட்டீஷியன்ஸ், அடுத்தது ரொம்ப உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் அழைத்து இந்த பிள்ளைகளோடு அவர்கள் ஒரு சில செய்யத்தகாத அருவருக்கத்தக்க ஒரு சில காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். இதில் ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு காலத்தில் யாரையெல்லாம் நம்ம இன்ஸ்பிரேஷனாக முன்னுதாரணமாக வைத்து நம்ம பார்த்தோமோ அவர்களும் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பில் கேட்ஸ், மைக்கேல் ஜாக்சன், டொனால்ட் ட்ரம்ப், பில் கிளின்டன், பிரின்ஸ் ஆண்ட்ரூ, எலான் மஸ்க், இவர்கள் இல்லாமல் இன்னும் அநேகருடைய பெயர் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஸோ ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் நீங்களும் நானும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு சில சத்தியங்களை, உண்மைகளை வேத வசனத்தின் உதவியோடு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இணைந்திருங்கள். எப்ஸ்டீன் ஃபைல்ஸிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் காரியம், எவ்ரிதிங் தட் இஸ் ஹிடன் வில் பி எக்ஸ்போஸ்ட் ஒன் டே. மறைவான எந்த காரியத்தையும் கர்த்தர் ஒரு நாள் வெளியரங்கமாக்குவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பணக்காரர்களுக்கெல்லாம் என்ன ஒரு எண்ணம் இருந்திருக்கும் தெரியுமா? இந்த தீவில் நம்மை யார் பார்க்க போறா? அதுவும் எங்களுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ், பாடி கார்ட்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. அவர்களை மீறி நாங்கள் இங்கே செய்கிற காரியம் எப்படி வெளியே போகும்? யார் எங்களை கேள்வி கேட்க முடியும்? எங்ககிட்ட பணம் இருக்கு, எங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, எங்ககிட்ட பெரிய பெரிய காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில், தைரியத்தில் தான் இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை அவர்கள் செய்திருப்பார்கள். ஆனால் லூக்கா 8வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. அப்போ மறைந்திருக்கிற எல்லா காரியமும் ஒரு நாள் வெளியே வரும். ஸோ ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் நாம் இன்றைக்கு ஏதாவது ரகசியமான பாவத்தில், இல்லைனா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம் ரகசியமாய், என் பாஸ்டருக்கு தெரியாது, பிலீவர்ஸ்க்கு தெரியாது, பேரண்ட்ஸுக்கு தெரியாது, இல்லைனா என் கணவன் என் மனைவிக்கு தெரியாது, இல்லைனா என் நண்பர்களுக்கு தெரியாது, நான் தனியாக இருக்கும்போது தான் அதை செய்கிறேன், என்னுடைய ரூமில் நான் கதவை சாத்தி கொண்டு தான் அதை செய்து கொண்டு இருக்கிறேன், யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நினைத்தீர்கள் என்றால் வசனம் சொல்லுகிறது, இந்த காரியத்தை கர்த்தர் ஒரு நாள் வெளியே கொண்டு வருவார். அதனால தான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் வானத்துக்கு ஏறினால் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், உம்முடைய பார்வைக்கு மறைவாக நான் வேற எங்க போக முடியும் ஆண்டவரே? இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா இன்னைக்கே கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி அந்த பாவத்தை விட்டோம் என்றால் கர்த்தர் கிருபையாய் இருக்கும் போதே நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். இல்லைன்னா பாவத்தை கர்த்தர் ஒரு நாள் வெளியரங்கமாக்குவார். நாம் இந்த பாவத்தில் இருக்கிறோம் என்பதை எல்லாரும் அறியும்படியாக நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். அதனால இன்றைக்கே மனம் திரும்பி ரகசிய பாவங்கள், யாருக்கும் தெரியாத செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுவோம், கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகும். கர்த்தர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது பாடம், வெல்த் அண்ட் மணி இஸ் நாட் அ பிளெஸிங், இட் இஸ் அ டெஸ்ட். நம்மிடத்தில் இருக்கிற ஆஸ்தியும் பணமும் ஆசீர்வாதம் அல்ல, அது நமக்கு வைக்கப்படுகிற ஒரு டெஸ்ட். அதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுகிறோம், எப்படி கையாளுகிறோம் என்பதில் நாம் ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த பில் கிளின்டனாக இருக்கட்டும், பில் கேட்ஸாக இருக்கட்டும், எலான் மஸ்காக இருக்கட்டும், அவங்க கிட்ட பணம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, எல்லாம் இருந்தது. பட் தே டிட் நாட் நோ ஹவு டு ஹேண்டில் இட். அவர்களுக்கு பணம் இருக்கிறதுனால நாங்கள் என்ன வேணாலும் செய்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் 1 தீமோத்தேயு 6:10 என்ன வாசிக்கிறோம்? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அது மட்டுமா? மார்க் 8:36 இப்படி வாசிக்கிறோம், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பில் கேட்ஸை எடுத்துக்கொள்ளுங்க. அவருடைய மைக்ரோசாஃப்ட் கம்ப்யூட்டர் இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கு. எலான் மஸ்கை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பூமியில அவர் ரிசர்ச் பண்ணுகிறது மாத்திரமல்ல, நாசாவுடன் சேர்ந்து ஸ்பேஸ் எக்ஸ் என்கிற ஒரு காரியத்தை வைத்து அவர் இன்றைக்கு விண்வெளி ஸ்பேஸுக்கெல்லாம் அவர் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இவங்க இந்த உலகத்தையும் மாத்திரமல்ல, உலகத்திற்கும் மேலாக இவர்கள் ஆதாயப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய ஆத்துமாவை அவர்கள் நஷ்டப்படுத்தி விட்டார்கள். வாழ்க்கையில்
எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் அப்படிங்கிறதற்காக நம்முடைய கேரக்டரை விட்டு கொடுத்துட்றோமா, இல்லைனா தேவன் என்னுடைய கேரக்டரை பார்க்கிறார், என்னுடைய குணாதிசயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் நடக்க நாம் பிரயாசப்படுகிறோமா? யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவனுடைய வாழ்க்கையின் சக்சஸ்க்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கேரக்டர்ல அவன் அடிமையா இருக்கும் போதும் சரி, ராஜாவானதுக்கு பிறகும் சரி, அவன் ரொம்ப சரியாக இருந்தான். ஒருவேளை அவன் நினைத்திருந்தால் போத்திபாருடைய மனைவியோடு தவறு செய்து அவளை சந்தோஷப்படுத்தி அவள் மூலமாக எப்படியாவது போத்திபார் வீட்டில இருந்து ரிலீஸ் ஆகி அவன் கொஞ்சம் வெளியே வந்திருக்கலாம். ஆனால் அவன் சொல்லுகிறது என்ன? கர்த்தருக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை என்னால் எப்படி செய்ய முடியும்? ஸோ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் சக்சஸ் முக்கியமா, இல்லை கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆஸ்தி மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் சரியாக ஹேண்டில் பண்ண தெரிகிற ஒரு சின்ன கூட்டமாய் இருக்க விரும்புகிறோமா என்கிறது தான் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வி. ஆஸ்தியும் பணமும் ஆசீர்வாதம் என்று சொல்லுவதை காட்டிலும் அதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுகிறோம் என்கிற ஒரு டெஸ்ட்டில் நீங்களும் நானும் அதை சரியா அதை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மூன்றாவதாக, நியாய தீர்ப்பு நாள் என்கிற ஒரு நாள் நமக்கு முன்பதாய் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனம், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணக்காரர்கள் எல்லாம் என்ன ஒரு எண்ணத்தில் இப்படிப்பட்ட பீடோஃபைல், அதாவது சிறு குழந்தைகளோடு செக்ஷுவல் அபியூஸ் மற்ற காரியங்களை செய்திருப்பார்கள் தெரியுமா? நாங்க தான் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறோம், பணத்தின் உச்சத்தில் இருக்கிறோம், பாலிடிக்ஸில் உச்சத்தில் இருக்கிறோம், எல்லாருக்கும் மேலே இருக்கும். ஹூ கேன் கொஸ்டின் மீ? யார் எங்களை பார்த்து கேள்வி கேட்க முடியும்? யார் எங்களை பார்த்து கை நீட்டி ஏன்பா இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும்? யாரும் கிடையாது என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நம்ம எல்லாருக்கும் முன்பதாக, அது பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அவனுக்கு முன்பதாக நியாய தீர்ப்பு என்கிற ஒரு நாள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த நபர்கள் எல்லாரும் இந்த பூமியில நியாய தீர்ப்பை அடையாமல் போகலாம். கோர்ட்டுக்கு அவங்கள கொண்டு போய் விசாரணை வச்சு அவங்களுக்கு ஜெயில் தண்டனை எல்லாம் கொடுக்காம, ஏன்னா அவங்க கிட்ட பணம் இருக்கு இல்லையா, ஈஸியாக அவங்க வெளியே வந்துடலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிங்கிற அந்த நீதி உள்ள தேவனுக்கு முன்பதாக ஒரு நாள் அவர்கள் போய் நிற்பார்கள். அப்பொழுது அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் கணக்கெடுக்கப்படும். அன்றைக்கு அந்த நியாய தீர்ப்பு நாள் அன்றைக்கு யாரும் தப்பிக்கொள்ள முடியாது. ஸோ ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் இன்றைக்கு நாம் எதை வேணாலும் செய்யலாம், as long as உங்களுக்கும் எனக்கும் ஒரு தைரியம் இருக்கணும். நான் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னாடி அந்த நியாய தீர்ப்பு நாள் அன்றைக்கு போய் நிற்பேன். அன்றைக்கு கர்த்தர் என்னை கடிந்து கொள்ள மாட்டார். அதற்கு பதிலாக உண்மையும் உத்தமுமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையை நான் கேட்பேன். அப்படிங்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுதே நீதியும் உண்மையும் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதற்கு நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நான்காவது பாடம் எபேசியர் 5வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயம், சொசைட்டி பார்த்தீங்கன்னா பாவத்தை ரொம்ப நார்மலைஸ் பண்ணிருச்சு. ஹோமோசெக்சுவாலிட்டி தப்பில்லை, கே காரியங்கள் தவறல்ல, லெஸ்பியன்ஸ் காரியங்கள் தவறல்ல, புகைப்பிடிப்பது இல்லைனா மது அருந்துவது தவறல்ல அப்படிங்கிற அளவிற்கு இன்றைக்கு எல்லா காரியத்தையும் ரொம்ப நார்மலைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது சொசைட்டி. ஆனால் சபைக்குள் இருக்கிற பரிசுத்த ஜாதியாகிய தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் பாவத்தை கண்டும் காணாமலும் இருக்க முடியாது. இந்த கடைசி காலத்தில் நம்முடைய பிள்ளைகளாய் இருக்கட்டும், இல்லைனா நம்ம சபை விசுவாசிகளாய் இருக்கட்டும், அவர்களிடத்தில் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற செய்திகள் பேசப்பட வேண்டும். இன்றைக்கு சோஷியல் மீடியாவை திறந்தாலே எல்லாவற்றிலும் ஆபாசம். இன்ஸ்டாகிராமில் ஆபாசம், யூடியூப்ல ஆபாசம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் கூட அதில் கூட அழகான பெண்களை கொண்டு வந்து அரை குறை ஆடையை போட்டு அவர்களை ஆட வைத்து அப்படிதான் அட்வர்டைஸ்மெண்ட்டே இன்றைக்கு இருக்கிறது. அதனால வசனம் சொல்லுகிற பிரகாரம் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஐந்தாவது காரியம், the danger of hero worship. மனிதர்களை தெய்வத்திற்கு ஈடாக வைத்து அவர்களை கொண்டாடுகிற ஒரு அபாயம். இந்த காரியம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது சமீபமாக அரசியல் களத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இதே கலாச்சாரம் இன்றைக்கு கிறிஸ்துவத்திற்குள்ளேயும் கிறிஸ்துவ சபைகளுக்குள்ளும் வந்துவிட்டது. ஒரு பாஸ்டர் நல்லா பாட்டு எழுதிட்டாரு அப்படின்னா அந்த மனிதனை, அந்த பாஸ்டரை, அந்த ஊழியக்காரனை தெய்வத்திற்கு ஈடாக இல்ல தேவ வார்த்தை ஒன்று சொல்லுகிறது, அதுக்கு நேர்மாறாக பண்ணாலும் பரவாயில்ல, அவர்தான் நல்லவர், அவர்தான் உத்தமர் என்று சொல்லி அவருக்கு வழக்காடுகிற, அவருக்கு சப்போர்ட் பண்ணுகிற
இன்றைக்கு சபை இன்றைக்கு அவ்வளவு கீழ்த்தனமாய் போய்விட்டது. எந்த நபராக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பாஸ்டராக இருக்கட்டும், எவ்வளவு நல்ல பாடல்கள் எழுதுகிறவர்களாக இருக்கட்டும், எவ்வளவு நல்ல ஆழமான பைபிள் ஸ்டடி எடுக்கிறவர்களாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு ஈடாக எந்த மனிதனையும் கொண்டு வந்து விடக்கூடாது என்பதில் இன்றைக்கு சபையாகிய நீங்களும் நானும் ரொம்ப கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு பாஸ்டர் இருப்பார், அவர் நாளைக்கு விழுந்துடலாம். இன்னைக்கு ஒரு பாடகர் இருப்பார், அவர் விழுந்து விடலாம். இன்னைக்கு ஒரு பைபிள் டீச்சர் இருப்பார், அவர் நாளைக்கு விழுந்துடலாம். ஆனால் என்றைக்கும் விழுகாத பரிசுத்தராய் என்றென்றைக்கும் சதா காலங்களும் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரே ஒருவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஸோ எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கு மட்டும்தான் கொடுக்கணும், எந்த மனிதனுக்கும் கொடுக்கக்கூடாது என்பதில் கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் ரொம்ப கவனம் உள்ளவர்களாய் இருப்போமாக. 5வது பாடம் ரோமர் 12வது அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது. நான் 100% சொல்கிறேன், இந்த லிஸ்ட்டில் இருக்கிற யாருமே இந்த உலகத்தின் சட்டத்தின் பிரகாரமோ இல்லை கோர்ட்டின் பிரகாரமோ அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். ஏன்னா இவங்ககிட்ட இருக்கிற காசு பணம் எல்லாம் பார்த்தா கோர்ட்டு சட்டங்களுக்கும் மேலாய் இருக்கிறவர்கள். அப்போ என்ன பாஸ்டர், இப்படிப்பட்ட அநியாயத்தை செஞ்சுட்டு சிறு பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட கொடூரத்தை செய்துவிட்டு அவர்கள் அப்படியே தப்பிச்சு போயிடுவாங்களா, அப்படியே இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு மறித்து போயிடுவாங்களா அப்படின்னா நம்முடைய பார்வையில் ஒருவேளை தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது. அவங்க எதை விதைச்சாங்களோ அதை நிச்சயமாக அறுப்பார்கள். கர்த்தர் மௌனமாய் இருக்கிற தேவன் அல்ல, அவர் நீதியை சரி கட்டுகிறவர். இன்றைக்கு ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் இந்த காரியத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற அநியாயத்தையும் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறாரா? இல்லை, அவர் என்றைக்கும் அமைதியாக இருக்கிறவர் அல்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் அவர் அமைதியாக இருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு அவர் நமக்காக நியாயம் செய்வார், நமக்காக வழக்காடுவார், நமக்காக அற்புதங்கள் அதிசயங்களை செய்வார் என்பதை நாம் புரிந்து கொண்டு கர்த்தருக்காக நாம் காத்திருப்போம். அவருடைய நீதி நியாயத்தின் பிரகாரம் கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். 7வதாக கடைசியாக we have a responsibility. நம்மிடத்தில் ஒரு பொறுப்பு இருக்கிறது. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், ஊமையனுக்காகவும் திக்கற்ற எல்லார்களுடைய நியாயத்திற்காகவும் உன் வாயை திறந்து நீதியை நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். திக்கற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், ஹெல்ப்லெஸ், ஏழைகள், விதவைகள், அவர்களுக்கு நீ நியாயம் செய்து நீ வாயை திறந்து அவர்களுக்காக பேசு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு பக்கம் நியாயம் செய்வார், ஆனால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் யார் கூட நிற்கணும் அப்படின்னா, பில்கேட்ஸ் அவர்கிட்ட இதெல்லாம் சகஜம் தாங்க, பணக்காரங்க இப்படி தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பில்கேட்ஸ்க்கோ இல்லை எலான் மஸ்குக்கோ நாம் சப்போர்ட்டாய் அல்ல. அதற்கு பதிலாக திக்கற்ற, எதுவும் செய்ய முடியாத, ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிற இந்த ஜனங்களுக்கு நீங்களும் நானும் நியாயம் செய்ய வேண்டும். அப்போ ஒருவேளை இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம எப்படிங்க செய்ய முடியும் அப்படின்னா, அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க இல்லை வேறு தேசத்தில் இருக்காங்க, பண்ண முடியாது. ஆனால் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில், ஏன் நம்முடைய சபையிலேயே எவ்வளவோ ஏழைகள் இருக்கிறார்கள், திக்கற்றவர்கள் இருக்கிறார்கள், விதவைகள் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க கிட்ட ஒரு நாள் கூட நம்ம அவங்க கிட்ட போய் பேசியோ அவர்களை விசாரித்தோ அவங்க வீட்டுக்கு போய் என்னம்மா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, ஏதாவது தேவை இருக்கா, ஏதாவது பணம் இருக்கா, மாதம் உங்களுக்கு நான் மளிகை ஜாமானை வாங்கி கொடுத்துட்றேன், இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், உங்கள் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறதுக்கு நான் இந்த ஒரு சின்ன அமௌண்ட்டை நான் தரேன் அப்படின்னு சொல்லி உதவுகிற, அவர்களுக்கு நியாயம் செய்கிற, அவர்களுக்கு நாம் கரம் நீட்டுகிற அளவிற்கு நீங்களும் நானும் இருக்கிறோமா? வசனமாக தான் சொல்லுகிறது, திக்கற்றவர்கள், ஊமையர்கள், ஹெல்ப்லெஸ், விதவைகள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கிறது. ஸோ இந்த 7 காரியங்களை நாம் பார்த்துருக்கிறோம். நிச்சயமாக இந்த 7 காரியங்களும் நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாக கர்த்தர் அவருடைய வார்த்தையிலிருந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸின் ஜனங்கள் எப்படி கர்த்தரை குறித்து பயமில்லாதவர்களாய் அவர்கள் நினைத்த காரியங்கள் செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் நினைத்து செய்து கொண்டிருந்தார்களோ அதற்கு நேர்மாறாக கர்த்தருடைய வார்த்தை அவர்களை நியாயம் தீர்க்கும். கர்த்தர் நீதி செய்வார். நாமும் இந்த வார்த்தைகளுக்கு பயந்து நடக்க நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வேற ஒரு பைபிள் ஸ்டடியில் இணையலாம். God bless you. Praise the Lord.